Today I am going to teach about branch and bound technique, one of the example of traveling salesman problem. அதாவது நம்ம இன்றைக்கி ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படின்னு என்னதுன்னா, ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் வந்து ஒரு 5 சிட்டிஸை எவ்வளோ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து நம்ம வந்து சுற்றி வர முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். அதை வந்து நம்ம ஹாமில்டனியன் சர்க்யூட்டும் லென்த் கன்ஸ்டன்ஸும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபைண்ட் த சம் ஆஃப் தி எஸ்ஐ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சிட்டி 1 to 2. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சிட்டி செலக்ட் பண்ணிட்டு அதில் பக்கத்தில் இருக்கிற 2 நியரஸ்ட்டு சிட்டிஸ் எதுவோ அதை 2 ப்ளஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிட்டிஸையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லோயர் பவுண்டுன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த லோயர் பவுண்டை வந்து நம்ம இனிஷியலாக வச்சு மற்ற எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம அந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்து எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம், அதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதுதான் A2ABCDE. இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறனால எந்த ஒரு பாத்தில் இருந்துமே எல்லாத்துக்குமே போகலாம். அந்த மாதிரி ஒரு கிராஃப் நம்ம எடுத்துருக்கோம். ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இனிஷியலாக ஒரு பேத்தை நம்ம செட் பண்ணிக்கணும். நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா A to B. ஃபஸ்ட்டு ஏவோட நியரஸ்ட் பார்த்து என்ன 1 and 3. அப்போ A to B A to C, அதான் 1 and 3 + 4 போடுறோம். அடுத்து பியோட நியரஸ்ட் பார்த்து என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்து நியரஸ்ட் பார்த்து அப்படிங்கிறப்போ பிக்கு வந்து 3 and 5, இது 2 தான் அதோட நியரஸ்ட் பார்த்து. அப்போ 3 and 6, ஏன்னா 5 அப்படிங்கிறது ஏடியோட இது, அதனால் அது வந்து 9 இருக்குது. அடுத்து சியோடது பார்த்திங்கன்னா 1 and 2, அடுத்து டியோடது 4 + 7, அப்புறம் இயோடது 2 + 5. மொத்தமாக கூட்டி அது 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து லோவர் பவுண்டு வந்து 14 கிடைக்குது. எல் அப்படின்னா லோயர் பவுண்ட், அதுதான் நமக்கு 14 கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏலேருந்து எதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்த்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏலேருந்து பார்க்குறப்போ ஏலேருந்து பி, ஏலேருந்து சி, ஏலேருந்து டி, ஏலேருந்து இ, இந்த பாத்துக்கெல்லாம் நம்ம வந்து லோயர் பவுண்டு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஏலேருந்து பிக்கு பார்க்குறோம். இப்போ ஏலேருந்து பிக்கு பார்க்குறப்போ ஏபி அப்படிங்கிற பார்த்து நம்ம செட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம அது லோயராக இருந்தாலும் ஹையராக இருந்தாலும் அந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஏபி எடுத்துக்கிட்டோம் 3. அடுத்து ஏ சுவிட்ச், இதுதான் அதோட ஷார்ட்டஸ்ட் பாத். அதே மாதிரி மற்றது எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். BCDE 4க்கும் நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு லோவர் பவுண்ட் வந்து 14 கிடைக்குது. அடுத்து நம்ம A to C பார்க்குறப்போ நமக்கு அதே மாதிரி தான் கிடைக்கும். பட் நம்ம A to C வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா அது நமக்கு தேவைப்படாது. அதனால் நம்ம அதை பற்றி பார்க்க தேவையில்லை. அடுத்து A to D பார்க்குறோம். A to D அப்போ A to D அப்படிங்கிற பார்த்து நம்ம செட் பண்ணிட்டோம். அப்போ அந்த 5 அப்படிங்கிறத நம்ம எடுத்தாகணும். அடுத்தது அதுக்கு அடுத்து இருக்கிற நியரஸ்ட் பார்த்து எதுவோ அதான். அப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா A to C. அப்போ அதை தான் நம்ம எடுத்தோம். 5 + 1 6. பட் நமக்கு ஃபஸ்ட்டு A to Bங்கிறப்போ நம்ம A to B அப்படிங்கிற பார்த்தோட தான் எடுத்தோம். பட் இங்கே A to D செட் பண்ணிட்டதுனால நம்ம A to D தான் கன்ஃபார்ம் எடுத்தாகணும். அதுதான் இதோட ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்மளே. அடுத்து A to E அப்படி எடுக்கிறப்போ A to Eக்கு டேரெக்டாக ஒரு பேத் இருக்குது. அப்போ 9. அப்போ அந்த 9 தான் நம்ம எடுத்தாகணும். அதுதான் இதோட கண்டிஷன். அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு பார்த்தா இதிலே இருக்கிறதே எதுக்கு லோயர் பவுண்டு கம்மியாக இருக்கோ அந்த லோயர் பவுண்டு கம்மியாக இருக்கிறத வச்சு நம்ம அடுத்து ஸ்டெப் 2க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். லோயர் பவுண்டு இருக்கிறதுலே கம்மி எது பார்த்திங்கன்னா A to Bயோடது தான் வந்து 14. A to C நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், அதனால் அதை நம்ம எடுக்க மாட்டோம். அதனால் A to B மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஸோ A to Bலேருந்து AB, அதுலேருந்து எது பாசிபிலிட்டிஸ் வேஸ் ABC, ABD, அப்புறம் ABE, இது 3க்கு தான் நமக்கு பாசிபிலிட்டிஸ் வே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா A to B ஒரு பாத்து, B to C ஒரு பாத்து. அப்போ கண்டிப்பாக நம்ம A to Bயையும் B to Cயையும் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். அதே தான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம். A to Bயையும் B to Cயையும் கண்டிப்பாக எடுத்துருப்போம். அதே மாதிரி தான் போன டைம் கண்டுபிடிச்ச மாதிரி அதே மாதிரி லோயர் பவுண்டும் இதே மாதிரி தான் இங்கே கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ABD எடுத்துருக்கோம். அப்போ A to B, B to D. இப்போ A அப்படிங்கிறதுக்கு பார்க்குறப்போ A to B கன்ஃபார்ம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லோயஸ்ட் பவுண்ட் எது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து B பார்க்குறப்போ A to Bயும் நம்ம எடுக்கணும், B to Dயும் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா நம்ம அந்த பாத்தை செட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதை தான் எடுத்தாகணும். அதே மாதிரி Dக்கு பார்த்திங்கன்னா B to D இருக்குது, அப்புறம் D to E. இதில் சேஞ்சஸ் இருக்கிறனால நம்ம எல்லோ கலரில் போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ABE அதே மாதிரி தான் சிமிலர்லி இதுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம ABE அந்த பேத்துக்கும் பண்ணணும். இதில் நம்மளுக்கு எது லோயர் பவுண்ட் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். பட் நம்ம இதில் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி 2க்குமே லோயர் பவுண்ட் வந்து ஒரே மாதிரியே வந்துருச்சு. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணோம்னா இது 2யுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதுதான் கொடுத்துருப்போம். டு எக்ஸ்பேண்ட் த நோட் A to B, C and D 2யும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ABC அதுலேருந்து ABCD அப்படிங்கிற ஒரு பேத்து வரும். ABCE அப்படிங்கிற ஒரு பேத், 2 பேத் இருக்குது. அதே மாதிரி ABDயில் பார்த்திங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி C and E அப்படிங்கிற மாதிரி 2 பேத் இருக்கும். அப்போ இப்போ வந்து 4 பேத்தை நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா A to B, B to C, C to D அப்படிங்கிறது 3 பேத்தை வந்து நம்ம கண்டிப்பாக இதில் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அது ஹையராக இருந்தாலும் சரி லோயராக இருந்தாலும் சரி அந்த வேல்யூ நம்ம அப்படியே எடுத்துக்கணும். அதுதான் இதோட கண்டிஷன். அதே மாதிரி தான் நம்ம Cக்கு மட்டும்தான் நமக்கு இதில் வேல்யூ மாறுது. ஸோ இதோட லோயர் பவுண்டு வந்து 18. அடுத்து இதுக்கு பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா A to B, B to C. இப்போ ஏக்கு பார்க்குறப்போ A to B கண்டிப்பாக எடுத்துருக்கோம், A to C அதுவும் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். அதனால் முன்னாடி சேஞ்சஸ் எதுவுமே அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ C மட்டும்தான் இதில் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Cயில்
நம்ம B2C கண்டிஷன் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ B2C அதோட வேல்யூ 6 எடுத்திருக்கோம். அதே மாதிரி C2E அதுக்கு அடுத்ததுக்கான லோயர் ஏதோ இருக்கோ அதை எடுத்திருக்கோம் 2. அதனால தான் இது வருது. அதே மாதிரி சிமிலர்லி இந்த நோடுக்கும் அதே மாதிரி லோயர் பாண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதில் எது லோயர் பாண்டு கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ABDC இந்த பேத்துக்கு தான் லோயர் பவுண்டு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். ABDC வந்துட்டோம். அதுக்கப்புறம் மீதி ஒன்று தான் இருக்குது E. அப்போ அந்த பேத்து வந்து மறுபடியும் ஏக்கு போய் ஜாயிண்ட் ஆயிரும். அதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஃபைனல் ஆன்சர். இதுலேயும் அதே கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா A to B கண்டிப்பாக எடுக்கணும், B to D கண்டிப்பாக எடுக்கணும், D to C, C to E இந்த 4ஐயும் கண்டிப்பாக நம்ம கண்டிஷனில் உள்ளார கொண்டு வரணும். அப்போ மட்டும் தான் இந்த ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கடைசியாக ஃபைனல் பேத்தோட ஷார்ட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா ABDCEA இதுதான் வந்து இந்த சம்மோட ஷார்ட்டஸ்ட் பேத். லோயர் பவுண்ட் வந்து இதுக்கு வந்து நமக்கு 18 கிடச்சிருக்கு. சிமிலர்லி முன்னாடி பார்த்ததுக்கு எப்படி நம்ம லோயர் பவுண்ட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக நம்மளுடைய ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ அதை வச்சு தான் நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சோம். ஃபைனல் கன்ஸ்ட்ரக்ட் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். நம்ம மேலே வந்து தனித்தனியாக போட்டிருக்கோம். இதில் வந்து மெர்ஜ் பண்ணி ஃபுல்லாக எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகுமோ அந்த மாதிரி காமிச்சிருக்கோம். அதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.